லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இன்றைக்கி பார்க்குற சப்ஜெக்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட். ஸோ கொடுத்துருக்க கொஷின் இதுதான். ஸோ கொஷினில் நம்ம டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது, 60 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, அதே மாதிரி வந்து வெர்டிகலாக 7 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் சம்மை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு ஈக்குவலிபிரியம் சம், ஓகேங்களா? ஸோ இதில் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லோடு P1 ஈக்குவல் டு 8 கிலோநியூட்டன், லோட் P2 ஈக்குவல் டு இதுக்கு மேலே 10 கிலோநியூட்டன், P3 ஈக்குவல் டு 7 kilonewton, P4 equal to 5 kilonewton. இப்போ இது எல்லாமே வந்து என்ன டிகிரியில் வந்து வந்திருக்கு அப்படின்றதையும் சேர்த்து நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ θ1 நம்ம வந்து எப்பவுமே பார்த்தோம்னா இது 0 டிகிரி அப்படின்ற மாதிரி இதை எழுப்போம். ஸோ இது 0 டிகிரி, அங்கிறது இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது 60 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி. அப்போது இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே இது மொத்தமாக 180, இது ஒரு 30. அப்போ 180 + 30 210 டிகிரியில் இந்த 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே டிகிரியாக பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ θ1 0 டிகிரி, θ2 60 டிகிரி, θ3 90 டிகிரி, θ4 210 டிகிரி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மோட ஈக்குவலிபிரியம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நான் அழிச்சிடுறேன். ஸோ கிவன் டேட்டா நம்ம பார்த்த மாதிரி அப்போ டு ஃபைண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிசல்டன்ட் ஆர். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் θ ஆஃப் ஆர். ஸோ ரிசல்டன்டோட ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஆஃப் வி ஸ்கொயர். ஹரிசான்டலில் இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுறது தான் சிக்மா ஆஃப் ஹெச் ஸ்கொயர். வெர்டிக்கலில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ணுறது சிக்மா ஆஃப் வி ஸ்கொயர். ஸோ சிக்மா ஆஃப் ஹெச் ஸ்கொயர், ஹெச் ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூ பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா P1 cos θ1 ப்ளஸ் P2 cos θ2 ப்ளஸ் P3 cos θ3 ப்ளஸ் P4 cos θ4. ஸோ ஹரிசான்டல் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து cos θ அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா sin θ அது மாதிரி எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ 8 cos 0 டிகிரி ப்ளஸ் 10 cos 60 டிகிரி ப்ளஸ் 7 cos 90 டிகிரி ப்ளஸ் 5 cos 210 டிகிரி. ஸோ இப்போ cos 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 10 cos 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 ப்ளஸ் 7 cos 90 டிகிரியோட வேல்யூ 0
ப்ளஸ் 5 காஸ் 210 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.866. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது 8 into 1 8, 10 into 0.5 5, 7 into 0 0. So 5 into 0.86 minus 4.33. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 plus 5 13, 13லேருந்து 4.33 மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 8.67 kN. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ சொல்கிற மாதிரி இதில் சிக்மா ஹெச்சோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸோ சிக்மா ஹெச்சோட வேல்யூ 8.67 kN. இதே மாதிரி வந்து நம்ம சிக்மா வியும் கண்டுபிடிக்கணும். சிக்மா வி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இதே தான். காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை ரஃப் பண்ணிடுறேன். ஸோ எங்கெல்லாம் காசு இருந்ததோ அந்த இடத்துலலாம் நம்ம போட போகிறது, காசு இருந்ததோ அந்த இடத்துலாம் சைனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். sin theta 1, sin theta 2, sin theta 3, sin theta 4. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தா லோடு மாதிரி 8 sin 0 degree plus 10 sin 60 degree plus 7 sin 90 degree plus 5 sin 210 degree. So 8 into sin 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 plus 10 into sin 60 வேல்யூ 0.866 plus 7 into sin 90 வேல்யூ 1 plus 5 into sin 210 வேல்யூ -0.5. அப்போ 8 into 0னா இங்கே 0 ஆகிடுது. ஸோ 10 into 866னா 0.866னா 8.66 plus 7 into 1 7, 5 into 0.5. ஸோ இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுடுறேன். 5 into 0.5 வந்து 2.5. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா 15.66 வருது. அதுலேருந்து 2.5 வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 13.16 kN. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிங்க சிக்மா ஆஃப் வியோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு 13.16 kN. இப்போ நம்மளுக்கு சிக்மா ஹெச்சும் சிக்மா வியும் கிடச்சாச்சு. சாரி மறந்துட்டேன், சிக்மா வி இங்கே வரணும். ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போது ஆரோட ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ரெசனன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிசல்டன்ட் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி R ஈக்குவல் டு சிக்மா ரூட் ஆஃப் சிக்மா ஆஃப் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஆஃப் வி ஹோல் ஸ்கொயர். அப்போது ஆரோட வேல்யூ R ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ஸோ சிக்மா ஹெச்சோட வேல்யூ நம்ம இங்கே பார்த்த மாதிரி 8.67 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா வியோட வேல்யூ 13.16 ஹோல் ஸ்கொயர். ஸோ 8.67 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 75.168 ப்ளஸ் 13.16 ஸ்கொயர் பண்ணோம்னா 173.185. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வர வேல்யூ 248.358. ஸோ இந்த வேல்யூ வந்து ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 15.759 kN. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ ரிசல்டன்ட் நம்மளுக்கு ஃபைனலாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ ஆர் ஈக்குவல் டு 15.759 கிலோ நியூட்டன். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட், ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட், ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட்ன்றது நம்ம தீட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிசல்டன்ட்டுக்காக நான் ஆர்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நார்மலாக தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பார்த்தோம், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால் நம்ம பார்த்தது காஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னால் நம்ம பார்த்தது சைன். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸை கம்பைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு தீட்டா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா tan தீட்டா. ஸோ tan தீட்டா பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ tan தீட்டா ஃபார்முலா, ஸோ tan தீட்டா, தீட்டாக்கு நான் ஆறு போட்டுக்கிறேன், இந்த ரிசல்டன்ட் ஆஃப் தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. அப்போ நம்ம சைன் தீட்டா எதுக்கு யூஸ் பண்ணோம், சிக்மா ஆஃப் வி. காஸ் தீட்டா எதுக்கு யூஸ் பண்ணோம், சிக்மா ஆஃப் ஹெச். அப்போது tan தீட்டாவோட ஃபார்முலா சிக்மா ஆஃப் வி டிவைட் பை சிக்மா ஹெச். ஸோ சிக்மா ஆஃப் வியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சிக்மா ஆஃப் வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.16 divided by sigma of h value 8.67. So tan theta equal to, இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.517. அப்போ நம்ம தீட்டா ஆர் மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு tan அந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா 1/tan வரும். 1/tan நம்ம போகிறதுக்கு பதிலாக tan இன்வர்ஸ்னு போடுறோம். tan இன்வர்ஸ் 1.517. ஸோ tan இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/tan அப்படி தான் அர்த்தம். ஏன்னா tan மல்டிப்ளைல இருக்குது, இங்கே தீட்டா கூட மல்டிப்ளைல இருக்குது, அந்த பக்கம் வரனால அது டிவைடாக மாறும். ஸோ டிவைடாக இருக்கிற டேனை நம்ம tan இன்வர்ஸ்னு சொல்லிட்டு மாற்றி எழுதலாம். ஸோ tan இன்வர்ஸ் 1.57. அப்போது தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 56.6 theta, 6 degree. ஸோ நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் QR ஈக்குவல் டு 56.6 டிகிரி. ஸோ இப்படி தான் வந்து ரிசல்டன்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். இதே சம்மை நம்ம இன்னொரு மெத்தட்லையும் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மெத்தட் வரைக்கும் இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதே சம்மை இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.